ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கம்பு வச்சு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடலாம். கம்பு வந்து குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். கம்பு ஊறட்டும். இப்போ இதை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ ரெண்டும் நமக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு ஊறி ரெடியாக இருக்குது. பருப்பும் நல்லா ஊறிடுச்சு, கம்பும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. கம்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இந்த அடைக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. காரத்துக்கு வரமிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கங்க. இது கூடவே கட்டி பெருங்காயம் சேர்த்து இப்போ இதை மாவை நம்ம அரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு இல்லாமல் லேசாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதிலே நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் இதில் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, 1 2மா. இப்போ பருப்பும் அரைச்சாச்சு. இதையும் நம்ம அந்த மாவு கூடையே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மாவு வந்து நம்ம அடை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. இதை நம்ம உடனே அடை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசை கல் போட்டுட்டு நம்ம இந்த கல் நல்லா ஹீட் ஆனோன்னே அடை ஊற்றிக்கலாம். அடை ஊற்றிட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு சைடு நல்லா வெந்தோன்னே நம்ம இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. அடை 2 பக்கமும் வெந்து நல்ல ஹெல்த்தியான கம்பு அடை இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் அடை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த கம்பில் நமக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கம்பில் நமக்கு இரும்பு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த கம்பு. அதனால் இந்த கம்பை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இது மாதிரி ஊற்றி எடுத்தாச்சு. இப்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான கம்பு அடை இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கம்பு அடை. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இந்த கம்பு அடை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.